மேலும் எந்நாளில் அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவானோ அந்நாளில் ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தான்களை நோக்கி அவன் கூறுவான். யாரு? இப்லீஸ் சொல்லுவான், ஜின்களை பார்த்து சொல்லுவான். தன்னுடைய தான் கூட வேலை செஞ்ச ஜின்களை பார்த்து அவன் சொல்றான், ஜின் கூட்டத்தினரே, நீங்கள் மனிதர்களில் பெரும்பாலோரை உங்கள் பக்கம் நன்கு கவர்ந்திருத்து விட்டீர்கள். பெரிய கூட்டத்தை நீங்க இழுத்துட்டீங்க. மேலும் மனிதர்களில் யார் யார் அவர்களுக்கு நண்பர்களாக இருந்தார்களோ அவர்களும் கூறுவார்கள், எங்கள் இறைவனே, நாங்கள் ஒருவரை ஒருவர் நன்கு பயன்படுத்தி கொண்டோம். இந்த மனித சைத்தான்களும் ஜின் சைத்தான்களும் ஒன்னா பேசிக்குவாங்க. என்ன சொல்லுவாங்களாம்? இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நாங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களை பயன்படுத்திக்கிட்டோம். எந்த நேரத்தை எங்களுக்காக நீ விதித்திருந்தாயோ அந்த நேரத்தை இப்பொழுது நாங்கள் அடைந்திருக்கிறோம். இப்போ என்ன வந்துச்சு? முன்னாடி நாங்க நீ எழுப்பப்பட்டிருக்கோம். அப்போது அல்லாஹ் கூறுவான், இனி நரகம் தான் உங்களின் தங்குமிடமாகும், அதில் நீங்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பீர்கள். அதிலிருந்து அல்லாஹ் யாரை காப்பாற்ற நாடுகின்றானோ அவர்கள் மட்டுமே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். நிச்சயமாக இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவு கொண்டவனுமாக இருக்கிறான். இது 6வது அத்தியாயத்துல 100